إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, வலிமா சம்பந்தமான இந்த அதாவது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரில் இரண்டாவது பகுதியில் இருக்கிறோம். இதில் நம்ம வலிமா என்றால் என்ன, வலிமாவில் ஒரு மணமகனுக்காக செய்யப்பட வேண்டிய பிரார்த்தனைகள் சம்பந்தமாக, அதுபோல் அந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த வலிமாவுடைய சட்டம் என்ன, வாஜிபா சுன்னத்தா, வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் போவதுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக வரைக்கும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இப்போ அடுத்ததாக மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய வலிமாக்களுக்கு போகிறது சம்பந்தமாக, மார்க்கத்துக்கு முரணா என்ன அப்படின்னு சொல்கிற பகுதி பார்ப்போம். மார்க்கத்துக்கு முரணன்று நம்ம ஒன்றை தீர்மானிச்சிட்டோம்னா அந்த வலிமாக்களுக்கு போகிறது சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சஹீல் புகாரியில் 5181வது இலக்கம் நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட வீட்டுக்குள்ளேயே நுழையலைன்னு ஒரு செய்தி வருது. உருவமுள்ள அந்த திரைச்சீலையை பார்த்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட வீட்டுக்குள்ளே ஃபலம் யதுகுல், நுழையலை. ரசூலுல்லாஹோட முகத்தில் நான் வெறுப்பை என்ன செய்தேன், பார்த்தேன். ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, அதூபு இலல்லாஹி வ இலா ரசூலி, நான் அல்லாவின் பக்கம் தூதன் பக்கம் மீள்கிறேன், மாதா அதுனப்து, நான் என்ன பிழை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷாலாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாலு ஹாதிஹி நும்ருகா, என்ன இந்த திரைச்சீலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் உட்கார்றதுக்காகவும் சாய்ந்து கொள்வதற்காக நான் வாங்கினேன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர் லா யுஅதபூன், இந்த உருவத்துக்குரியவர்கள் வேதனைப்படுத்தப்படுவார்கள், அவர்களிடத்தில் அஹ்யுமா ஹலக்தும், நீங்கள் படைத்தவைகளை உயிர்ப்பீங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இன்னல் பைத்தல்லதி ஃபீஹி ஸுவர் லா ததுகுல் மலாயிகா, உருவமுள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு ரசூலா தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யலை, நுழையவில்லை அப்படின்றத பார்க்கும். இது இன்றைக்கி நம்ம கணக்கெடுக்காமல் போன ஒரு வழிமுறைகளில் உண்டாக மாறிட்டு, காரணம் உருவம் பரவிட்டு. இதில் சொல்லுவாங்க, இன்னும் அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர், இந்த உருவத்துக்கு உரியவர்கள் அப்படின்றாங்க. ஷஹல்வானி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உருவத்துக்குரியவர்கள் என்றதில் முதலாவது அடங்குறது அந்த உருவத்தை வரைஞ்சவங்க, அந்த உருவத்தை செஞ்சவங்க. இரண்டாவது அடங்குறது அதை பயன்படுத்துகிறவங்க, அதை மதிக்கத்தக்க முறையில் பயன்படுத்துகிறவங்க, அவங்க என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. எனவே அவர் அதாவது அஹ்யுமா ஹலக்தும் உருவத்தை செஞ்சவருக்கு தான் பொருத்தம், நீங்கள் படைத்தவைகளை உயிர்ப்பீங்கள் என்று சொல்கிறது அவருக்கு தான் என்னது பொருத்தம். ஆனால் இதை பயன்படுத்துகிற டைமில் நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி என்ன செய்யும், நம்ம அமையும் என்றதுனால நம்மளும் அதில் அடங்குவோம். எனவே இந்த உருவம் காட்சிப்படுத்தப்படுகின்ற இடங்களில் வலிமா நடக்குமாக இருந்தால் நம்ம போகக்கூடாது. ஒரு உருவம் போடப்பட்டிருக்கு, ஒரு பேக்ரவுண்டில் மாப்பிள்ளை பொன்னாட்டியுடைய ஃபோட்டோ என்ன செஞ்சு போடப்பட்டிருக்குது, அல்லது ஒரு பெரிய உருவத்தில் அடையாளம் போடப்பட்டிருக்கு, போகக்கூடாது. இது மிச்ச தெளிவான ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு அது அல்லாமல் காட்சிப்படுத்தப்படாத அமைப்பில் உருவங்கள் நிறைய வந்துட்டு, புத்தகத்தை எடுத்தாலும் முன்பக்கத்தில் உருவம் இருக்கும், பத்திரிகை எடுத்தாலும் முன்பக்கத்தில் உருவம் இருக்கும், அதுபோல் பொட்டில்கள் எடுத்தாலும் உருவம் இருக்கும். இது ஷஹல்பானி அந்த ஆரம்ப கால அந்த நடைமுறையில் அவருடைய மகள் சஅல்து அபி, என் வாப்பாவிடத்தில் கேட்டேன்னு ஒரு புக் இருக்கு, அதாவது தந்தை இடத்தில் கேட்டேன்னு ஒரு தனி புத்தகம் இருக்குது. தந்தையிட்ட நான் கேட்டவைகள் என்னென்று அதில் அவங்களோட வீட்டுடைய வளமையை சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொல்லுவார், என் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பொருட்கள் வந்தாலும் சின்னதோ பெரிதோ அதில் உருவத்தை நம்ம கட் பண்ணாமல் எடுத்ததில்லை. எந்த பொருள் வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும், ஒரு குடிக்கிறதோ தின்றதோ சாப்பாடோ அதோ இதோ அதில் ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவத்தை மார்க் பண்ணியோ கட் பண்ணிட்டுதோ என்ன செய்வார், வாப்பா எடுப்பார். அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம், பழக்கப்பட்டோம் அப்படின்றது. இன்றைக்கு அந்த வளமை என்ன இல்லை. ஆனால் நம்ம இம்திஹான் பண்ணக்கூடிய, இம்திஹான்டா நிலத்தில் போட்டுக்கூடிய, மிரிக்கக்கூடிய, அல்ல யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது பயன்படுத்தப்பட்டால் தவறு இல்லை. ஏன்னா அதே உருவம் உள்ளதை தலையணையாக செஞ்சு போடுறோம்ல, ரசூலுல்லாஹ் அதை சார்ந்து கொண்டார்கள் ஹதீஸில் என்ன செய்து வருது. அப்படின்னா நம்ம மிரிக்கக்கூடிய, நம்ம மதிக்கத்தகாத அமைப்பில் வைத்திருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்தால் அது பிழை இல்லை. இப்போ நான் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், அங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் நிலத்துக்கு விரிச்சதில் ஒரு உருவம் இருக்கி அப்படி இப்படி இருந்தால் அது ஒரு பிழை இல்லை. காட்சிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தால் பிழை. இது கல்யாண வீட்டை பற்றி. இப்போ தவ்வாக்களை எப்படி பேத்துட்டேன்னு சொன்னால், இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார், அவருடைய இருக்கிறதுல ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டுடுறது, இந்த மைக்கு முன்காலிக்கிற ஒரு ஃபோட்டோ, அல்லது காருக்குள்ளிக்கிற ஒரு ஃபோட்டோ, அல்லது பெரிய லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார் அப்படி. மார்க்கத்தில் இது ஃபோட்டோ அடிக்கிறது கூடுமா கூடாதுன்றது ஒரு சைடில் வைங்களேன். இந்த ஹதீஸ் தெளிவாக இல்லையா,
ஒரு ஆளை காட்சிப்படுத்துறது இப்படி வந்து என்ன போடுறது கூடாது அப்படின்னு விளங்குது. அப்படி விளங்குற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி போனால் அப்படி இருக்கும். கடைசியில் இப்போ எதுக்கு வந்துட்டேன்னா ஜனாசா அறிவித்தல் அது வந்துட்டு இப்போ இன்னார் மரணித்து விட்டார் அப்படின்ற ஜனாசா அறிவித்தல் அந்த இதெல்லாம் அந்நிய கலாச்சாரத்தில் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து அஞ்சலி அப்படின்னு போட்டு என்ன அதாவது கண்ணீர் அஞ்சலியில் போட்டு போஸ்டரில் ஒட்டிடுவாங்க, அந்த ஆள்கிட்ட ஃபோட்டோ போட்டு ஒட்டிடுவாங்க. இப்போ அது வந்து வாட்ஸ்அப்புகளில் இன்ன நபர் மரணித்தார் அப்படி என்று சொல்லி அந்த நபருடைய ஃபோட்டோவை போட்டு வர ஆரம்பிச்சிட்டு அதோடு சேர்த்து அடுத்தவர் என்ன செய்யறேன்னா நேற்று போன வாரம் தான் இவரோட நான் ட்ரிப்பில் இருந்தேன் அந்த ஃபோட்டோ தூக்கி இவர் போட்டுறது. அடுத்தவர் அவரோட இருந்த கடைசி ஞாபகங்கள் என்னால் மறக்க முடியாது. மௌத்தாயினவர் எல்லாரும் அனுதாபம் பேசுவாங்க, அது சந்தேகமே இல்லை. சரியா அவர் அப்படி ஒரு மாமனிதராக வாழ்ந்தார் அப்படின்ட்டு கடைசி அவர் அவர் விட்டு போய் 10 வருஷம் மனைவிடா. ஆனால் மாமனிதராக வாழ்ந்தார்னு எழுதி புகழ் பாடுறது இசாதன்னு சொல்கிறார். இதில் இதெல்லாம் வந்து நிறைய இன்றைக்கு நடக்குது ஃபோட்டோஸ். இதை ஒருபடி தாண்டி போய் ஃபுல் கட் அவுட் வச்சுக்கிறாங்க. ரைட்டா, இந்த மாநாட்டில் இவர் உரை நிகழ்த்தார் 4 பேரை கட் அவுட், ஒரு அவரை விட உயர் அளவுக்கு கட் அவுட் வச்சுக்கிறான். கேட்டால் உருவம் ஹராம் இல்லை தானே அப்படின்றான். உருவம் ஹலால் என்று சொன்னவங்க கூட இதுக்கு சொல்லலை, தொங்குறதுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு சொல்லலை. ஒரு தேவை ஒன்றுக்கு நீ உருவத்தை அடிச்சுக்கிற ஃபோட்டோ அடிச்சுக்கிற ஒரு ஞாபகத்தை வச்சு அடித்து தொங்க விடுறதுக்கு சொல்லலை. அது வந்து எல்லாருமே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கூடுமென்று சொன்ன ஒரு சிலரும் கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது கருத்து முரண்பாடு இல்லாத தலைப்பு. இது யார் ஃபத்வா கொடுத்திருந்தாலும் அது சாதாரண நிலைப்பாடு, கூடாத நிலைப்பாடு தான் மிக சரியானது. இதில் கருத்து முரண்பாடு இருக்கு. என்ன கருத்து முரண்பாடு இருக்கு? ஒரு கருத்து முரண்பாடு அதில் இல்லை. இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் இதில் ஒரு மாற்று கருத்து தெரிவித்தார். அதை தவிர மற்ற யாருமே இதில் என்ன செய்யலை, மாற்று கருத்து தெரிவிக்கலை. அப்போ இது வந்து தஸ்வீர் வந்து மிக தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ அதை காட்சிப்படுத்துகிற இடத்துக்கு வாரதுக்கு நீ ஏதோ நிர்பந்தத்தில் அடிச்சுட்டாய், ஒரு சப்ஜெக்டில் அடிச்சுட்டு அது பாவம், அது ஓகே, அல்லாஹ்வுக்கு உனக்கு மத்தியில் இதை நீ காட்சிப்படுத்தி பரத்தி இடத்துக்கு வாரேன்னா அது அடுத்த கட்டம். இப்போ ரசூலா அதை தான் இதில் என்ன செய்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறாங்கன்றத பார்க்குறோம். அப்போ ஜனாசா அறிவித்தல்களில் கட் அவுட் போடுற அளவுக்கு, போஸ்டர்கள் போடுற அளவுக்கு, அதை விரும்புகிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ போட்டு அதை அழிச்சிருக்கேன், இந்த ஃபோட்டோ போடுங்கன்றான். உண்மைட்டா அந்த ஃபோட்டோ போட்டு அதை அழிச்சிருக்கேன், இந்த ஃபோட்டோ போடுங்கன்றான். என்ன இதில் ஒரு இதுக்குன்னு வழங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பலகீனங்கள், எங்களுடைய பெரிய பலகீனங்கள் எடுத்து காட்டக்கூடிய சின்ன சின்ன பலகீனங்கள். இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி உருவப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல தெரியுது. இந்த ஹதீஸை வச்சு நம்ம பல விஷயங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் இந்த மாதிரி உருவச்சீலைகள் தொங்குது. தொங்கின உடனேயே இவர் கேட்குற அபூ அய்யூப் அல் அன்சாரி, அதில் இதெல்லாம் வந்து என்னது, நீங்கள் இப்படி உருவச்சீலைகளா அல்லது என்ன, அதாவது சிவர்களில் சீலைகள், அதாவது துணிமணிகள் என்ன செய்ய அப்படி டிசைன் பண்ணப்பட்டு தொங்கப்பட்டிருக்குது. அப்படி தொங்கப்பட்டிருக்கிறனால அபூ அய்யூப் அல் அன்சாரி போகிறார். அவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். சாலிம் இதை சொல்கிறாரு. வந்துட்டு இது என்ன இப்னு உமர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கலபன நிசா, பெண்கள் மிகச்சிட்டாங்க அப்படின்னு. வீட்டு வேலையில் டெக்கரேஷன் அவங்க தான் நிற்பாங்க, அவங்க மிகச்சிட்டாங்க. அபூ அய்யூப் சொன்னார், யாரையும் நான் இப்படி நினைக்கலாம், உங்களையும் நான் இப்படி நினச்சிக்கலேன்னார். நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுவீங்க நினச்சிக்கிறேன். அதில் கலந்துக்கெல்லாம் போயிட்டார் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல நிற்காம போயிட்டான்னு பார்க்கணும். செய்கிறவர் நல்லவராக இருக்கலாம், அவர் சாலிஹானவராக இருக்கலாம். ஆனால் தீங்க கண்டா தீமையை கண்டா என்ன செஞ்சிடணும், போயிடணும். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அதாவது நிச்சயமாக அந்த துணிகள் வந்து அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த கர்டன்ஸ் வந்து உருவமுள்ளதாக இருந்திருக்காது. ஆனால் செவர்களை அலங்கரிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லம் நுமர் அன் நஸ்துரல் ஜுத்ரான், செவர்களுக்கு ஆடை அணிவிக்க நாங்கள் ஏவப்படவில்லைன்னு சொன்னாங்க. சிவர்களுக்கு இப்படி திரை போட்டு டிசைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏவப்படவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அபூ அய்யூப் அல் அன்சாரி இப்படி திரும்பி போகிறத நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். இதிலிருந்து இது மிச்சம் தெளிவானது. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அங்கே மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உதாரணமாக ஆடல் பாடல் பகிரங்கமாக ஆண்கள் ஆடல் பாடல் நடக்குது, இசையோட ஆடல் பாடல் நடக்குது. பெண்களுக்கு மத்தியிலாக இருந்தாலும் சரி இசை போடப்பட்டு என்ன செய்யுது நடக்குதுன்னா அந்த இசை வந்து திட்ட தெளிவான ஹராம். நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாது, அங்கீகரிக்க இயலாது. அப்போ அது கூடாது. சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு பஃபர் செட்லாம் அடித்து வச்சிடுறாங்க. இந்த தீன்தாரிகள் டீம் வரக்குள்ள மட்டும் அவங்கள எடுத்து வச்சிடறாரு, அவர் வராரு ஒதுக்கிற அப்படின்னு ஃபுல்லாக அவங்களை ஒதுக்கி வச்சிரு. அவர் சாப்பிட்டு போக வரைக்கும் வெயிட்டிங் இப்ளீஸ் இல்லைங்களா, ஜுனூத் இப்ளீஸ் அத்தனை வெயிட்டிங். போனதோடு அவர் கொஞ்சம் தூரம் தான் வைத்தி பாரு ஸ்டார்ட். சரிதானே, அந்த பொண்ணு இப்ளீஸ் அங்கே நல்ல டீம் போனோடனே அங்கே இப்ளீஸ் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இது யாருக்காக இந்த இஸ்லாத்தை செய்கிறாங்கன்னு தெரியலை. இது அப்போ இசை போடப்பட்டிருந்தால் ஆண் பெண் கலப்பிரிக்குது. ஆண் பெண் கலப்பட்டா என்ன, நடுவால் திரை போட்டு பிரிச்சுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறேன்னு ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கணும். ஒரு பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறேன்னு ஒரு பகுதி ஒதுக்கணும். அங்கே பெண்கள் முழுசா அபாயாவோட இருந்தால் அந்த இடத்துல அவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் பிள்ளை இல்லை.
யாரும் இப்போ அதை மணப்பெண் உட்பட எல்லாரும் அபாயோடு இருப்பாங்க தான் பார்க்குற மாதிரி ஒரு தூரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த லெவலில் இல்லாமல் இருப்பாங்களாக இருந்தால் பெரும்பாலும் கல்யாணத்தில் அப்படி தான் இருக்கும், அலங்காரங்களோடு தான் இருப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக அவங்கள பார்க்காத இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும், வைக்கப்பட்டிருந்தா இவங்க பார்க்க முடியாத இடத்துல திரை போடப்பட்டோ அல்லது என்ன தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டோ வைக்கப்பட்டிருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து கணவன் என்ன, அதாவது மாப்பிள்ளையை கொண்டு வந்து ஸ்டேஜில் வைக்கிறது. அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இவர் வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பார். மார்க்க சைடை விடுங்க, மானம் மரியாதை வெக்கம் ரோஷம் இருந்தால் உட்கார மாட்டேன். மார்க்க சைடை விடுங்க ரைட்டா. இவ்வளோ 1000 பேர் 10,000 பேர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். குடும்பம் நம்ம பழகின குடும்பம் அது இது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மார்க்கத்தில் பிழைன்னு உணர்த்தினா அது வேற அம்சம். அது மார்க்கத்தை பிள்ளை நம்ம ஒதுக்கிறோம். இது வந்து 1000 பேர் சம்மந்தம் இல்லாத 500-1000 பேர் என்ன செய்யணும், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. அதில் இவர் பேர் உட்கார்ந்துட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த பெண்ணும் என்ன செய்ய ரோஷம் இல்லாமல் இவர் வந்து என்ன எல்லாரையும் பார்த்து கண்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ அதுக்குள்ள பாரக்கல்லாஹுலக துவா வேற விளங்கிட்டா, பாரக்கல்லாஹுலக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் தஆலா உங்களை நல்லதில் ஒன்றுபடுத்துவானாக. கேட்குற இடமே இங்கே ஷர்ரில் இருக்கிறார், 2 பேர் ஒன்றுபடுத்திக்கிற இடமே ஷர்ரில்ங்க. அதில் வஜமா பைனகுமா ஃபீ கைரா, ஹைரில் வந்து அல்லாஹ் தஆலா உங்களோட இப்போ இங்கே ஷர்ரில் தான் ஸ்டார்ட்டு. எப்படி அப்போ ஹைரில் ஒற்றுமைப்படுத்த துவா கேட்டு பிரிச்சு விட்டுருவோம் அந்த இடத்துல, நீங்கள் வாங்க வெளியேன்னு சொல்லி. அப்போ தான் அது சரி. அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இது அங்கீகரிக்கிறார், வாங்க வாங்கன்னு அழைச்சி எடுக்கிறாங்க. பெண்களும் அது விரும்புகிறாங்க. இதில் விட்டிருக்கிற கணவன்மாரும் உட்கார்ந்தது பிள்ளை தானே, இப்போ எங்களுக்கு எங்கே ரோசம் போச்சு, அவரை உட்கார்ந்து நம்மளோட மனைவிமார்களையும் தங்களோட மகள்மார்களையும் தங்கச்சிமாரையும் பார்க்க வச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ரோசம் உண்டு இல்லையா? இதுக்கு என்ன சொல்கிறேன்டா, வீதியில் போகல பார்த்து போகிறது இல்லை, வீதியில் போடுற பார்த்து போடுறது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை, நீ அங்கீகரிச்சதும் இல்லை. இது நீ அங்கீகரித்து ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது, நீ அங்கீகரித்து நீ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற. வீதியில் போகல கண்டு போகிறது இயற்கையானது, தவிர்க்க முடியாது. அது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை, அவள் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை. இது முழு ஏற்பாடோட நீ உட்கார வச்சு அவருக்கு கோல் பண்ணி கேட்குறாங்கன்னு சொன்னால் எப்படி மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் இவர் கேட்குறாரு, மாப்பிள்ளைக்காரர் கேட்குறாரு, கணவன்காரர் கேட்குறாரு, எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு படு மோசமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவரை உட்கார வச்சுக்கிட்டு விளங்கிட்டா இவங்கெல்லாம் பார்த்துக்கண்டு கதைகள் வேறு, அவரை பற்றியான 1000 கதைகள், அவரை பற்றியான 1000 பேச்சுக்கள், இப்படி 1000 கதைகள் அந்த இடத்துல நடக்குது தான் போகிறோம். இதெல்லாமே என்ன, அதாவது மிக முக்கியமாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எடுத்து புரிஞ்சுக்கணும். இதோட இந்த தனியான கேமராமேனோட அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பெண்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அவர் நான் முஸ்லீமாக பார்த்து ஏற்பாடு செய்கிறாங்களா, முஸ்லீம் ஏற்பாடு செஞ்சால் அவன் வந்து என்னத்தை யாருக்கு தெரியுமன்றதுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவராக பார்த்து ஒரு ஏற்பாடு செஞ்சு அவரை என்ன, அதாவது வீடியோ எடுக்க விடுறது. வீடியோ எடுத்து இவர் சொல்கிற இந்த செக்ஷனை கொஞ்சம் கிளியராக எடுங்க அப்படின்றது, இந்த காட்சியை கொஞ்சம் கிளியராக எடுங்க, ஏன்னா ஃபேமிலி போகுது அதை கிளியராக எடுங்க, அவர் ஸ்டேஜில் நிற்கிற அதை கிளியராக எடுங்க, மாப்பிள்ளையோட குடும்பத்தை அப்படி கிளியராக எடுங்கன்றது. இது வேற. இதெல்லாமல் வீட்டுக்கு எல்லாரும் கையிலையும் மொபைல் இருக்குது. அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண் இருக்கக்கூடிய கோலத்தை அந்த கணவனோடு சேர்த்து ஃபோட்டோ அடித்து எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடுறது, பரத்திடுறது. இதெல்லாம் இன்றைக்கு என்னது முன்கரான அருவருக்கத்தக்க தவறான நடைமுறைகள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு இது ஒரு நாள் பாதிப்பாக என்ன செய்யலாம், எங்களுக்கு உலகத்துக்கே பாதிப்பாக வந்து என்ன செய்யலாம் முடியலாம். மார்க்கத்தில் பிழை ஒரு புறம், இது ஒரு அருவருப்பான செயல் இன்னொன்று, மூணாவது எங்களுக்கே என்ன இது எதிராக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் நிறையவே நடக்குது. இது நம்ம அங்கீகரிக்கக்கூடாது. பெண்கள் செக்ஷனுக்குள்ளே இருக்கணும், ஆண்கள் பார்க்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்கணும். அங்கே சாப்பாடு பங்கிட போகிறதாக இருந்தாலும் அது பெண்ணாகத்தான் என்ன செய்யணும், அதுக்குள்ளே இருக்கணும். அந்த ஏற்பாடு தான் நடக்கணும். ஆண்கள் இல்லை நம்ம ஒரு கிட்ட தூரத்தில் தான் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் அபாய போட்ட அமைப்பில் இருக்கணும். அப்படி இல்லை அவங்க அலங்காரங்களோட அபாயம் இல்லாமல் தங்களோட சொந்த அலங்காரோடு இருக்கணும். மார்க்கத்தில் பிழையில்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அபாயம் இல்லாமல் ஒரு தன்னை சொந்த அலங்காரங்களோடு மணப்பெண் அலங்காரத்தோடு இருக்கலாம். மணப்பெண்ணை அலங்கரித்து ஸ்டேஜில் வச்சு இவங்க அழகு பார்க்கறதுல மார்க்கத்தில் எந்த பிழையுமே என்ன இல்லை. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கணும் என்றது மிக முக்கியமான, ஆணுடைய ஒரு பார்வைக்கும் சம்பந்தம் இல்லாதவராக இருக்கணும். சொந்தக்காரர் தானே என்றது ஊருக்குள்ள சொந்தக்காரர் இல்லை, அவர் அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் என்னது சொந்தக்காரர். ஊரில் எல்லா பெண்களும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதை நம்ம அங்கீகரிக்கிறது. அது வந்து ஒரு சொல்லப்போனால் தையூஸ் மானக்கேடான ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு. அதான் உங்களுடைய மனைவி மக்கள் வந்து அழகான அலங்காரங்களோடு அபாயம் எல்லாம் இருக்கிற இடத்துல சில ஆண்கள் போவதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கிறோம்னா, குறிப்பாக அந்த மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் அவங்க தான் அந்த கல்யாணத்தில் சொந்தக்காரரை விட முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டமோடு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்து எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய கலாச்சாரத்திலேருந்து வந்த உண்டு அல்லது. இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அவங்க வந்துட்டு அவங்க தான் ஒரு மெயின் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு என்ட்ரியோடு கொடுப்பாங்க. அந்த என்ட்ரிக்கு இந்த பொன் குடும்பமும் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மானங்கெட்ட அமைப்பில் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை.
சொல்லுவேன். இதை கணவனுக்குரிய அமைப்பு தான் அங்கே உள்ளது. அப்போ கணவனுக்கு எப்போ போகிறதுக்கு அனுமதி, எந்த பெண்களுமே இல்லாட்டி போகிறதுக்கு அனுமதின்னு சொல்லலாம். எல்லா பெண்களும் இல்லாத அமைப்பில் இருப்பாங்களா? எப்பயும் 4 பெண்கள் இருந்தால் இருப்பாங்க. அப்படியே ஒரு போகிற சிஸ்டம் ஒன்றும் இல்லை. யார் உருவாக்கினது? அதான் அக்கத்து நிற்காம முடிஞ்சது. சில டைமில் வலியமாகவும் முடிஞ்சுங்க, திருப்பி போய் அவரை உட்காந்துருக்கிறதாங்க. அப்போ அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை வரவும் கூடாது. இது பிழையான ஒரு அம்சம். இதில் நடக்கக்கூடிய நிறைய பிதஅத்துக்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், ஓதல்கள், இந்த ஆரத்தி எடுக்கிறது, துப்பி விடுறது, கால் மிரிக்கிறது, இது நிறைய விஷயங்கள் என்னது, அதாவது நிறைய அம்சங்கள் உண்டு. அதை நிறைய பேசப்பட்ட, அதாவது மார்க்கத்துக்கு முரணான பிதஅத்தான தவறான நடைமுறைகள் என்று நிறைய அம்சங்கள் உண்டு. அதெல்லாம் நான் இதில் பட்டியல் போடலை. என்ன காரணம்னு சொன்னால், அது இப்போ நம்ம வளர்ந்த சமுதாயத்தில் அதில் கண்ணாலே நமக்கு செய்யலை, காடம் இல்லை, அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கின்னு இருக்கிறதுன்றது நமக்கு சாத்தியமில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், நடைமுறைகள் சமுதாயத்தில் நிறைய இருக்குது, விதத்தான விஷயங்கள். அப்போது இதுகளை நம்ம என்ன செய்யலாது புரிஞ்சுக்கணும். மார்க்கத்தில் பேரால் ஒரு மணப்பெண்ணை உட்கார வைத்து விட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்கிறதுக்கோ செய்வதற்கோ எதுவும் இல்லை. இதான் சுருக்கம். ஒரு மணப்பெண்ணை அதை மணவரையில் உட்கார வச்சுட்டு சொல்லுவதற்கோ செய்வதற்கோ மார்க்க ரீதியான எந்த ஒன்றும் எங்களுக்கு சொல்லி தரவில்லை. இவ்வளவுதான் அங்களுக்கு உள்ளது. அதை விளங்கிட்டோம்னா மற்ற எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரே ஒரு துவா, பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இதை நீங்க மணப்பெண்ணுக்கும் ஓதலாம், மணமகனுக்கு என்ன செய்யலாம், ஓதலாம். இதை தவிர ஒரு காரியம் எங்களுக்கு குர்ஆன் சுன்னால செய்யுங்கன்னு என்ன செய்யல, சொல்லப்படவும் இல்லை. செய்ததாக வழிகாட்டலும் என்ன செய்யல, செய்யப்படலை. எந்த ஒரு சுன்னத்தும் அந்த இடத்துல இல்லை. அதுல மார்க்கம் என்ற பேர்ல எது செஞ்சாலும் அது பிதஅத் தான். மார்க்கம் என்ற பேரில் அந்த இடத்துல குர்ஆனை ஓதினாலும் சரி, தப்சீர் விளக்கம் செஞ்சாலும் சரி, விளங்கிட்டா அங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, மற்ற என்ன நடைமுறை செஞ்சாலும் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல அதாவது ஆடல் பாடல்கள், இசைகள், ஃபோட்டோக்கள், வீடியோ ஏற்பாடுகள், தற்செயலாக யாரோ வீடியோ எடுத்துட்டாரு, யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னா அதுக்கு அந்த குடும்பம் பொறுப்பு இல்லை, அதுக்கு அந்த திருமணத்தை நடத்துகிறவங்க பொறுப்பு இல்லை. உடனே நம்ம வெளியே வரணும்ன்ற எந்த சப்ஜெக்டும் இல்லை. இதில் யார் நடத்துகிறாரோ அவங்களோட ஏற்பாட்டில் அது இருந்தால் தான் பிள்ளை. இன்னும் யாரோ செஞ்சால் நம்மளே தடுக்கலாம், அதை பிள்ளை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டுக்காரரை என்ன செய்யலாது, நம்ம குறை சொல்லலை. இன்றைக்கி மக்கள் எல்லாம் வளர்ந்து போகிற, எல்லாரோட கையிலேயே ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, 2 பேர் ஃபோட்டோ அடிச்சுட்டா, ஒருத்தர் வீடியோ அடிச்சுட்டான்றதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யலாது, குற்றவாளியாக மாறப்போறதில்லை. அவரை குற்றம் சாட்டவும் கூடாது. அது உனக்கும் தவிர்க்கலாது, எங்களுக்கு தவிர்க்கலாத ஒரு அம்சம். ஆனால் ஏற்பாடாக இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லப்பட வேண்டும். அப்போ இசை, ஆடல் பாடல்கள் கூட ஒரு பெண்கள் தங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அந்த திருமணத்தில் அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அமைப்பில் அவங்க ஆடினா கூட மார்க்கத்தில் பிழை இல்லை. இல்லைங்களா? அது வீடியோ இல்லாமல் இருக்கணும். என்ன இருக்கணும், வீடியோக்களோ ஃபோட்டோக்களோ பதிவு இல்லாமல் இருக்கு. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. 195% வீடியோ கேமராவோட. அப்போ ஹராமாயிரும். ஏன்னா இன்னொரு பதிவு யார்கிட்ட போகுது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து விட்டு கணவனிடத்தில் அவர் பார்ப்பது போல வர்ணிக்க வேண்டாம்னாங்க. அவர் பார்ப்பது போல வர்ணிக்க வேண்டாம்னாங்க. அப்படின்னா இவ வீடியோ எடுத்தால் அவங்க வீட்டில் யார், கணவனும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகிறா, பார்க்க போகிறாங்க. இவளை நாங்கள் எப்படி பாருங்க, வெளியே போகிற டைம்லாம் அபாயா போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு போகிற புள்ள இது எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கன்றான். இத்தனைக்கும் தன்னை பெண்களுக்கு மத்தியில் என்றதுனால அவங்க நடந்து கொண்ட முறை, அதை கூட வெளியே போய் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷமா எதையாவது பேசிட்டாலோ படிச்சுட்டாலோ அதை எங்கடா குறை சொல்றேன்னு தான் என்ன செய்வாங்க, இருந்து கண்டிருப்பாங்க. இப்போ மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட நீங்க உங்களோட பிள்ளைய வளர்க்குறீங்க. இந்த பிள்ளைய அதை போட்டு உங்களோட வண்டியில் போனால் நீங்கள் இசை போட மாட்டீங்க, ஒன்றும் போட மாட்டீங்கன்னு. இந்த பிள்ளைய நீங்கள் இன்னொரு வண்டியில் ஏற்றிட்டு போறீங்க, அவர் இசை போடுறாரு, உங்களோட பிள்ளை ஆடிச்சுன்னு முதல்ல என்னமா சொல்லுவான், நீ என்ன சொல்ற பாட்டா அப்படி ஆடுது உங்களோட பிள்ளைன்றாங்க. எங்கேன்னு தான் வைக்கிறாங்க. அதாவது இந்த புள்ள கெட்டு போன புள்ளைன்னு அவங்களோட புள்ள மாதிரி எல்லா இபிலிஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றதுக்கு எங்கேன்னு தேடிக்கிட்டு இதே தான் இங்கே நடக்கும். இங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று நம்ம யாரோட நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். அப்போ எனவே ஒரு பெண்களுக்கு ஆட்டம் என்றது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், தங்கள் பெண்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு துஃப் அடிக்கிறது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், அவர்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், இவைகள்லாம் எந்த நிபந்தனையோடு நடக்கணும், ஆண்கள் அந்த இடத்துல பார்ப்பதற்கான எந்த வழியும் இருக்கக்கூடாது, வீடியோ ஃபோட்டோவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தாலே தவிர என்ன அப்படி இல்லாட்டி இதெல்லாம் என்னது அனுமதி இல்லை. அப்போ எனவே இந்த நிபந்தனைகளை நம்ம மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு திருமணத்தில் நம்ம போக முடியாது. அதே போல அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற மஜ்லிஸில் நம்ம சொன்ன மாதிரி பிதஅத்துக்கள் நடக்குமா இருந்தா, மார்க்க முரணான விஷயம் நடக்கும். ஈஜாப் கபூல் அரபில் நடக்கிறதெல்லாம் என்னது, அதை நம்ம கூட சொல்லியிருப்போம். அதாவது அவங்களோட இஜ்திஹாத் அதில் நடந்துட்டு போகுது. இந்த பிதஅத்தான துவாக்கள், பிதஅத்தான நடைமுறைகள், மௌலூத் ஓதுறது, அதான் ஒரு காலத்தில் என்னது, அதாவது அந்த திருமணம் என்றதே ஆளை சாகடிக்கிற லெவலில் எல்லாம் வச்சுருந்தான் ஃபங்க்ஷனை. அவன் இனி வலிமா எப்படா வருங்கன்ற லெவலுக்கு என்ன, அதை அவனை கொண்டு போகிறது, அவனை குளிப்பாட்டத்துலேருந்து அவனை பண்ணுற அநியாயத்துலேருந்து எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஒரு வழி பண்ணி
அப்புறம் நம் கனவுமுத்தில் அரூஸ், மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குற, அப்புறம் தூக்கம் தான். ஏன்னா அவனை போட்டு 2 நாள் எடுத்த வாட்டத்தில் அவன் தூக்கம் தானே தவிர என்ன அந்த லெவலுக்கு வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு திருமணம் மட்டும் என்ன செய்யலை, இருக்கலை. அப்போ இதெல்லாம் நம்ம அதுக்கு முந்தைய நாளில் அக்கதிர மஜ்லிஸில் விதத் நடக்குமாய்தான் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதுக்காகவே நீ அடுத்த நாள் வலிமால கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யலாது, நம்ம சொல்ல நடக்கிற தவறோ அது. சீதனம் எடுத்திருந்தால், ஒரு சீதன திருமணமாக இருந்தால் அந்த முழு திருமணத்தையும் புறக்கணிக்கிறது தான் சரி. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சீதனத்துடைய செல்வாக்கு முழு திருமணத்திலையும் இருக்குது. அது ஒன்றில் மட்டுமல்ல, இவர் கொடுக்குற வலிமாலே சீதனம் தான் பங்கு, இவர் கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் அவர் தான் பங்கு. எப்படி நம்ம அந்த திருமணத்துக்கு போகிறது? ஏன்னா அந்த சீதனம் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட், உதாரணமாக முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை ஒரு திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிக்கிற நாளில் மட்டும் போட அடுத்த நாள் வலிமா போகணும் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா முழு திருமணமே அங்கே என்ன பிழை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி போகக்கூடாதோ அதே மாதிரி இதில் முழுசாக என்ன செய்யக்கூடாது. சீதனம் எடுக்கிற திருமணமாக இருந்தால் அந்த சீதனம் அக்கது நிக்கா மஜ்லிஸ்லேயே நம்ம அதை அங்கீகரிக்கணும்னு அர்த்தம். வலிமாலே நம்ம என்ன செய்கிறோம், அங்கீகரிக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தது பெண்ணுடைய விருந்திலே நம்ம அங்கீகரிக்கிறோம், கொடுக்குற எல்லா சாப்பாட்டையும் நம்ம அங்கீகரிக்கணும்னு அர்த்தம். எனவே சீதனம் எடுக்கப்பட்ட திருமணம் என்பது கன்ஃபார்ம் ஆகினால், உறுதியாகினால், உறுதி இல்லாத திருமணத்திலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இல்லை. சிறுக்குடைய இமாமுக்கு பின்னால் தொழக்கூடாண்டா, தொலை போகிற இமாம்கிட்ட நீங்கள் சிறுக்கு செய்கிறதான்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்தில் ஆட்டி ஒரு வளமை எப்படி அதில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடு ஒரு முஸ்லீம் சாப்பாடு வைக்கிறார், ஹலாலான சாப்பாடு தின்னோன்றதுக்காக வேண்டி ஹலாலான்னு கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின்ட்ட போய் சாப்பிட்ற டைமில் அமீன் அல் ஹலால் அமீன் ஹராம், இது ஹராத்துலேருந்து வந்ததா ஹலாலில் வந்து அவன்கிட்ட கேட்கக்கூடாது. அவன் என்ன சொல்லுவான்னா, இது ஹராத்தில் வந்து நீ பேத்துருக்காண்டு. ஏன்னா ஆத்திரம் இருந்தால் யாருக்கும் ஒரு முஸ்லீம்னா ஹலால் அடிப்படையில் தான் என்ன செய்வான்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இதை கேட்கக்கூடாது. சரியாக இருந்தால் நம்ம என்ன செய்யறது, சாப்பிட்டு போகிறது. கேள்விப்பட்ட அப்புறம் நம்ம பிழை இல்லை, குற்றவாளி இல்லை, நம்ம தெரியலைன்னா நம்ம என்ன செஞ்சோம்னு அர்த்தம். இந்த அடிப்படையில் சீதன திருமணங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம அதில் புறக்கணிக்கணும். அது பிழை என்று சொல்றதுக்காக. அது அல்லாத பட்சத்தில் எந்த இடத்துல அந்த விதத்து நடக்குதோ, எந்த இடத்துல அந்த தவறு நடக்குதோ, எந்த இடத்துல அந்த இது நடக்குதோ அதை என்ன செஞ்சிடணும், அதை நம்ம விட்டு விட வேண்டும். சில நேரங்களில் சிலர் அந்த திருமணத்தை தவிர்க்கிறது மற்றவர்களை விட மிக கட்டாயமாக இருக்கும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் எடுத்தவருக்கு ரசூலா தொழுவிக்கல, மற்றவங்களுக்கு தொழுவிங்கன்னாங்க. தற்கொலை செஞ்சவர் ரசூலா தொழுவிக்கல, ஆனால் தொழுவிக்கிறது ஒடுக்கப்படுத்துறதுக்காக ரசூலா செஞ்சாங்கன்னு வருது. அது சில விஷயங்கள் ரசூலா தவிர்த்து கொண்டாங்க, சில விஷயங்கள் ரசூலா முந்தினாங்க. காரணம் அது அங்கீகரிக்கிறதுக்காக. இப்போ ஒரு இடத்துல வந்து நடக்கக்கூடிய திருமணத்தில் எங்களுக்கு முழுமையாகவே வீண் விரயம் விளங்குது, ஆடம்பரம் விளங்குது, அதில் வந்து ஆடல் பாடல் விளங்குது, அதில் ஒரு செக்ஷன் மட்டும் ஹலால் ஆகிக்கணும், அதில் மட்டும் கலந்து கொண்டேன்னு சொல்லப்படாது. இவர் தவிர்க்கிறது எல்லாரையும் விட வலியுறுத்தப்பட்டது. காரணம் மார்க்க அடையாளம் அங்கே போய் சேர்ந்துடும். என்ன போய் சேரும்னா அங்கீகாரம் போய் சேரும். இப்போ சாதாரணமாக ஒரு மனிதர் கலந்து கொள்றதுக்கும் ஒரு மார்க்கம் படித்த நல்ல ஒரு வழிகாட்டல் உள்ளவர் கலந்து கொள்றதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அவர் போய் நின்று அதுக்கு பேர் அங்கீகாரம். மார்க்கத்துக்கு முரணா இவர் கலந்து கொண்டிருப்பாரா, மார்க்கத்துக்கு முரணா இவர் அந்த இடத்துல இருந்திருப்பாரா, அப்போ அதில் உள்ள எல்லாமே மார்க்கத்துக்கு முரண் இல்லை என்ற சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி அதை என்ன செய்யும், அது வந்துடும். அப்படி வரக்கூடிய இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாரும் முஸ்லீம் மாதிரி நானும் ஒரு முஸ்லீமே அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்றது இல்லை. சில இடங்களில் நம்மளை வித்தியாசப்படுத்த தான் செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வித்தியாசப்படுத்துறோம்னா இந்த இடத்துல முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், நம்மளை அடையாளப்படுத்திக்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இல்லாமைக்கிறதா மிகவும் சிறப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைடா நம்ம இதே மாதிரி எல்லா திருமணத்துக்கும் செய்வோமான்னு யோசிச்சுக்கிறோம். ஏழையிட திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா, ஒரு பலகீனமானோட திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா, ஆடம்பர திருமணத்துக்கு மட்டும்தான் இந்த வேலை செய்வோமா அப்படின்றதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக மார்க்க விஷயத்தில் மிக முக்கியமாக காணுது. சஃப்லே நீங்கள் பார்க்கலாம், சஃப் ஒழுங்குபடுத்திருப்பாங்க, காலை ஒட்டிங்க காலை ஒட்டிங்க காலை ஒட்டிக்கணும். அவர் ஹாஜியார் சரியா, காலை ஒட்டிக்கிறது டிஃபரெண்ட். முன்னுக்கால சொல்றது காலை ஒட்டிக்கங்கன்னு ஒரு சுண்ணத்தை அப்படி ஸ்ட்ராங்காக செய்வார். இப்படி வரக்குள்ள பார்த்தா முக்கியமான ஹாஜியார் ஒருத்தர் நின்றுப்பார். அவர்கிட்ட மிச்சம் பணிவாக சிரித்து காலை ஒட்டிக்கங்கன்றது என்னது, ஒன்றில் ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு, சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு. அதனால ரசூலுல்லாஹ் மறுமை நாட்டு அடையாளங்கள் உண்டு. அஸ்ஸலாமு, அதாவது அந்த அலாமன் அரஃப்த, நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது மறுமை நாட்டு அடையாளங்கள்ல உண்டு. தெரியாதவங்கள பேசாமல் எடுத்துகிட்டு போகிறது இந்த நடைமுறை. ஒவ்வொரு சலாத்திலையுமே டிஃபரெண்ட் இருக்குது. சாதாரண ஒரு இலையை கண்ட ஒரு சலாம், பணக்காரரை கண்டுக்கலாம் அந்த சலாம் வந்து வரமத்துல்லா அபரகாத்து ஒமகுரத்து சை என்ற லெவலில் என்னது அந்த சலாம் பேத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதே ஒரு ஆதாரம் உன்னோட உள்ளத்தில் உள்ள பலகீனம், உன்னுடைய இந்த சஜா அல் இல்மியால் உள்ள பலகீனத்துக்கு அடையாளமாக என்ன செஞ்சிடும், அது போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. நம்ம ஒரு சோதனையில் அகப்பட வாய்ப்பு இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் நம்ம நல்லதுன்னு நினச்ச ஒரு சோதனையில் எல்லாரும் அகப்படலாம். அது வந்து ஒரு ஃபித்னா, அகப்பட்டுட்டா டக்குன்னு நம்ம அதில் இது ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகி இப்படி தான் நான் பேத்திரிக்க கூடாது, நான் என்னது ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டேன்னு தாயிகள் முக்கியமாக முன்னிலையில் நிற்கிறவங்க இதில் கவனமாக நிற்கணும். எல்லாருமே சோதனையில் அகப்படலாம், எதிர்பார்க்காம என்ன செய்யலாம், அகப்படலாம். நம்ம எதிர்பார்த்திக்க மாட்டோம், உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், அதை இப்ரா உத்திம்மா, நான் இது தெரியாமல் நடந்துட்டு எனக்கு இது சப்ஜெக்ட் இல்லை, நான் புரியலை விளங்கலை அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக வந்து இந்த அதாவது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இது சொல்லிட்டு வீண் விரை சம்பந்தமாக வர டைமில் மற்ற பகுதிகள் என்ன செய்கிறேன் நான் இதில் சொல்கிறேன். இந்த மார்க்கத்துக்கு முரணான என்ற பட்டியலில்
இந்த பல நாட்கள் வலிமா கொடுக்கறது அடங்குமா? ஒரு வலிமா வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் கொடுக்கறது, அதுக்கு அடுத்த நாள் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கறது அடங்குமா? அடுத்தது அதாவது ஒரே ஆள் திருப்பி 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 கொடுக்கறது அடங்குமா? பெண் வீட்டு தரப்பு வலிமா கொடுக்கறது அடங்குமா? அல்லது இவங்க 2 பேரும் சேர்த்து கொடுக்கறது அடங்குமா? அல்லது இந்த 2 பேருக்கும் அடுத்த நாள் ஊர் கொடுக்குமே, அந்த வீட்டில் இந்த வீட்டில்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி இது அடங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அசலில் என்ன விளங்கிக்கணும்னா இது வந்து ஒரு உலக விவகாரம். திருமணம் உலக விவகாரம். மார்க்கம் வரையறைப்படுத்தி, அவ்வளோதான். மார்க்கம் வந்து வரையறைப்படுத்தி இருக்கிறது. இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃப் அடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு நீங்கள் துஃப் அடிங்கன்றாங்க. யாராவது துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு விளங்கி வச்சுக்கிறோமா? எங்களில் யாரும் துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு வேணுங்களா? இல்லைன்னா ஒவ்வொரு கலை நோட்டில் அந்த ரபானை வாங்கி வச்சிருப்போம், அடிப்போம். ஏன்னா துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு ஏன் அப்படி விளங்கலைன்னா மதீனால உள்ள அந்த இடத்துக்கு துஃப் அடிக்கிற வளம், அதனால ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க, ஒரு சவுண்டாக போகட்டும் அப்படின்னு. எங்கள்கிட்ட அந்த வளம் இல்லை, அதனால விட்டுட்டோம். அங்கே அந்த வளமை, எனவே இங்கே ஒரு வளமை நம்ம தேடுறதுக்கு நினைக்கல. இப்போ அங்கே வந்து கோதுமை கொடுங்க, நீங்கள் அரிசியை நம்ம தேடுற மாதிரி இங்கே நாங்கள் செய்ய நினைக்கல. அது இபாதத் அல்ல, அதனால தான் அதை நம்ம செய்யறதுக்காக நம்ம நினைக்கவில்லை. இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு உலக வளமை, மார்க்கத்துக்கு முரணில்லாத வட்டத்துக்குள்ளே நடக்கணும். ஆடல் பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நடக்கும். இது அனுமதி தான். அனுமதி என்று நம்ம லெவலில் வச்சோம்னா இதில் இது உலக விவாகரம்னு முடிவு எடுத்துட்டோம்னா உலக விவாகரத்தில் அசல் என்னன்னு சொன்னால் அனுமதி என்றதான் எல்லாம். அதுக்கு கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்யணும், ஆதாரத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். இது கூடாது, ஒரு நாளைக்கு மேலே சாப்பாடு கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, 2வது வலிமா கொடுக்கக்கூடாது, பெண் தரப்பில் கொடுக்கக்கூடாது, ஆண் தரப்பில் கொடுக்கக்கூடாது. இதில் நம்ம எதுக்கு ஆதாரம் கேட்போம்டா, இது செஞ்சால் சுன்னத்து அப்படின்றதுக்கு ஆதாரம் கேட்போம், இது செஞ்சால் வாஜிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் கேட்போம், இது செய்கிறது கூடாது என்றதுக்கு ஆதாரம் கேட்போம். அசில் செய்யலாம்ன்றது தான். அசில் வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும், எத்தனை சாப்பாடாக இருந்தாலும், எத்தனை பேருக்காக இருந்தாலும் அசல் என்ன, செய்யலாம் என்றது தான் அசல். அப்போ யாராவது பெண் வீட்டு தரப்பில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறது என்னென்னா, ஏன் சாப்பாடு கொடுக்கக்கூடாது? ரசூலாக தடை செய்தார்களா? இல்லை, வலிமா தான் கொடுக்கணும். வலிமா மொழிபெயர்த்து சொல்லுங்கள். வலிமா மொழிபெயர்த்து சொன்னால் கல்யாண சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்வார். அப்போ கல்யாண சாப்பாடு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை பெண் தரப்பில் நம்ம வாங்கக்கூடாது, அதுதான் சீதனமட்டமே. ஒரு சொத்து பருக்கை வாங்கினாலும் நம்ம சீதனமட்டம். இப்போ அதெல்லாம் கேள்வி. அவங்க சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை, எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை. அவங்க சாப்பாடுன்னு கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு 100 சான் கொடுக்க போகிறோம், 80 சான் எங்களுக்கு அனுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் 20 சான் உங்களோட ஃபேமிலியால் வாங்கண்டுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு என்னது ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகி நாங்களும் ஒரு 50 பேர் 50 சாணு கொடுக்க போகிறோம் அப்படி என்று சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக கொடுத்துக்கங்க என்று சொல்கிறதுல என்ன பிள்ளை? மார்க்க ரீதியாக நீங்களாக கொடுக்குறது நீங்கள் தனியாக கொடு, நாங்கள் எந்த நிர்பந்தமும் செய்யலை, நீங்கள் தனியாக கொடுத்துக்குங்க இடத்துல என்ன பிழை? இது மார்க்க ரீதியாக எங்களுக்கு தெரியணும். இந்த குர்ஆன்லேயே சொன்னாலே மார்க்க ரீதியாக இது கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு. இல்லை நம்ம சும்மா என்ன செய்யலாது, இதை கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம தடை செய்ய முடியாது. அப்போது முதல் விஷயம், 2 வலிமாக்களோ ஒருத்தர் 3 வலிமாவோ 4 வலிமாவோ 5 வலிமாவோ 6 வலிமாவோ கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு எந்த தடையும் மார்க்கத்தில் ஒருத்தர் சொல்ல முடியாது. 2வது, பெண் தரப்பு விருந்து கொடுக்கறதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, அவங்களாக விரும்பி செஞ்சா. ஆனால் சில நிர்பந்திக்கிற இடங்கள் உண்டு, அதாவது நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லை. திருமண விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க தான் பார்க்குறாங்க, சொந்த பந்தங்களை அழைக்கணும் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. எனவே இதில் வந்து நம்ம தடை என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதே போல் 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜாயின்ட் வெட்டிங்னு வச்சுருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து கொடுக்கறதுல மிக கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் நீங்களும் ஹாஃப் போடணும்னு சொன்னால் அது கூடாது, நீங்களும் ஹோல் செலவில் ஹாஃப் என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொன்னால் அது கூடாது. ஏன்னா திருமணம் முடித்த அந்த நிமிஷத்தில் இருந்து முழு பொறுப்பும் யார் செலவுக்கு, அந்த ஆண்மகன் மட்டும்தான். எல்லா விஷயம், அந்த பெண்ணுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆண்மகன் மட்டும்தான் பொறுப்பு. அவங்க 1% தர வேண்டிய அவசியம் இல்லை. ஹோல் செலவாக இருக்கலாம், சாப்பாடு செலவாக இருக்கலாம், எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜொயினா நடக்கிறதா இருந்தால் அவங்கள்ட்ட நிர்பந்தம் இல்லாமல் இன்டெரக்டாவோ டைரக்டாக, அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சது, டைரக்டாவோ இன்டெரக்டாவோ நீ எந்த நிர்பந்தமும் சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கலேன்னு இருக்கணும். அவங்களாக இல்லை இது வந்து நம்ம எங்களுக்கு சேர்ந்து தான் செய்யணும் அப்படி என்ற லெவலில் வருமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யலாது, மார்க்க ரீதியாக தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன எங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹ்வே குர்ஆனில் ஃபைன் திபனலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனிஅம் மரியா, அவர்கள் தங்கள் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட மகர்லேருந்து மனம் வந்து தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் என்றாலாம். அப்போ மனம் ஊத்தலுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு ஆதாரம் எடுக்க இயலாது. அவங்களா மனம் வந்து தந்தனத்துக்கு 2 பேருக்குள்ள மனசாட்சி தான் ஆதாரம். அவங்க மனம் வந்து தந்தாங்களா மனம் ஓக்காம தந்தாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்?
அது வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்றதுல தான் இருக்கு, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கு. அவர் மனம் வந்து தான் தந்தாண்டு இவர் நிரூபிப்பார். சில வேலை அங்கே பார்த்தா எல்லா நிர்பந்தம் என்னது, மனம் வந்தா தந்தாரு. நீங்கள் அதை ஏன் கேட்குறீங்க, தந்தது 50 லட்சம் 40 லட்சம் திருப்பி வாங்கி எடுத்துட்டாரு. ஆனால் கேட்டால் மனம் வந்து தந்தாருன்னு சொல்லி இன்டெரக்டாக பேத்துறீங்க. அது ரெண்டு பேரில் குற்றவாளி யாரு, செஞ்ச அல்லாட்ட குற்றவாளி. மனம் வந்து தந்தால் அல்ல என்ன சொல்ற, குழு சாப்பிடுங்கன்றான். அப்போ உதாரணமாக ஒரு 5 லட்சம் கொடுத்திக்கிறோம், 1 லட்சத்தை அவங்க திருப்பி தராங்க, சாப்பிடுங்கன்னு என்ன அர்த்தம், சாப்பிடலாம், நம்ம சாப்பாடு போடலாம், கலந்துக்கலாம், அதில் மார்க்க ரீதியாக எந்த தடையும் செய்யலாது. எனவே திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முந்தைய நாள் விருந்தாக இருக்கலாம், முந்தி 2-3 நாளைக்குள்ள விருந்தாக இருக்கலாம். இப்போ எங்களோட இலங்கை வளமையெல்லாம் குடல் சாப்பாடு நோட்டு போடுவாங்க. இந்த மாட்டை அறுத்துட்டு போட்டு அடுத்த நாள் கறிக்கு எடுத்துப்போம், அதில் மிஞ்ச குடல் அதெல்லாம் சேர்த்து அன்றைக்கு ஒரு சாப்பாடு குடல் சாப்பாடுன்னு போட்டு அதை ஒன்று எடுத்துருவாங்க. ரைட்டா? இப்படி எதையாவது ஒன்று ஒரு வளமை உண்டாக்கிப்போம் ஒவ்வொரு ஊர்லையும். இதை நம்ம தடை செய்யறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான அம்சம், அக்கது நிக்காவுக்கு பிறகு திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய வலிமா இருக்குதே, அதை சீர்குலைக்கிற மாதிரி, அதை செகண்ட் ஆக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி செகண்ட் ஆக்குற மாதிரி இருந்தால் அந்த மார்க்க ரீதியாக வலியுறுத்தப்பட்டதா தானே முதலாவது கொடுக்கப்படுறது. அது யார் கொடுத்தாலும் முதலாவது கொடுக்கப்படுறது, பெண் தரப்பால் கொடுத்தாலும் அதுதான். இப்போ நிறைய விஷயம் என்னென்னா, பொண்ணூர் சாப்பாடு முதலாம் நாள் கொடுப்பாங்க, வலிமா அடுத்த நாளாக இருக்கும். இதுக்கு வலிமான்னு சொல்கிறது இல்லை, இது பொண்ணூட்டால கொடுத்ததுக்கு வலிமான்னு சொல்கிறது இல்லை, அடுத்த நாள் மாப்பிள்ளை கொடுத்தது தான் வலிமான்னு சொல்கிறது. கணவன் தான் பொறுப்பு, அது வேறு. ஆனால் திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் வலிமா தான். திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் வலிமா தான். அப்போ முதலாவது ஒரு ஆண் என்ன செய்யணும், தண்டை பகுதியை முக்கியத்துவப்படுத்தி அவன் தான் முதலாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீ வேண்டியது கொடுங்கன்னு சொல்லணும். திருமணத்துக்கு முடிஞ்சதுலேருந்து கொடுக்கப்படுற எல்லாமே என்ன பேர், அதுக்கு பேர் வலிமாட்டு பேர் தான். அது பெண் தரப்பு வலிமத்து நிசா, வலிமத்து ஜவுஜ், விளங்கிட்டா, இப்படி தான் போகும். அப்போ ஒரு ஆண் என்ன செய்யணும், அதுக்கு முந்திக்கிறோம் நான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்க விரும்பினவங்களாம் என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் முடிஞ்ச போகிற ஊரில் கொடுப்பாங்க, குடும்பத்தை அது இதெல்லாம் கூப்பிட்டு, அதுக்கு பேர் வலிமா தான். திருமணத்துக்காக தான் கொடுக்கப்படுறது வலிமா அது. அப்போ எனவே இவருடைய விருப்பத்தில் நடக்கப்படக்கூடிய அந்த திருமணத்துக்காக நடக்கக்கூடிய விருந்துகள் இதான். ஆனால் வாஜிப் என்று சொல்றது முதலாம் நாள் சொல்லப்படுற அந்த இதுக்கு தான். அது நீ யார் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, முதலாம் நாள் இவருடைய திருமணம், அதற்கான அழைப்பு என்று பெண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, ஆண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் அதுதான் வலிமா. அதுதான் அந்த வலிமான வலியுறுத்தப்பட்ட அந்த வலிமா. அடுத்ததெல்லாம் சாதாரணமான என்ன வலிமாக்கல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே மார்க்கத்தில் இது தடை செய்யறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு செய்தி வருது அபூதாதுல 3745 இலக்கத்தில், அதில் அப்துல்லா இப்னு உஸ்மான் சகஃபி என்றவர் வராரு. இவர் அறியப்படாதவர். அதில் என்ன வருது என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வலீமத்து அவ்வல யௌமின் ஹக்குன், முதலாவது நாள் வலிமா ஹக், கடமை, உரிமை. வசானி மஅரூஃபுன், ரெண்டாவது நாள் செய்யப்படுகின்ற வலிமா ஒரு நலவு, சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு ஏழைகளுக்கு செய்கிற ஒரு நலவு. வல் யௌமு ஸாலிஸ், மூன்றாவது நாள் கொடுக்கப்படுறது சுமாத்துன் வரியா, முகஸ்துதி, பிரபல்யம், அதுக்காக கொடுக்கப்படுறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதில் வந்து சயீத் இப்னு முஸையிப் இப்படி ஒரு தடவை ஒருந்துக்கு அழைக்கப்பட்டாராம் ஒரு வலிமாவுக்கு. முதலாம் நாள் பதில் சொன்னாராம், ரெண்டாவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டாராம், 2ஆம் முறை அவர் பதில் சொன்னாராம், 3ஆவது முறை அழைக்கப்பட்ட டைமில் அவர் பதில் சொல்லலையாம். அஹ்லு சும்அத்தின் வரியா, முகஸ்துதிக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்து வருது. அனபலகீனமானது, இது வந்து தஈஃபானது. முகஸ்துதி 3ஆம் நாள்லையும் வரையிலும் முதலாம் நாள்லையும் என்ன செய்யணும், முகஸ்துதி வரலாம். முதலாம் நாள் செய்கிறதுலேயே என்னது முகஸ்துதி வரலாம். அழகாக நோம்பலாக பிரித்து கொஞ்சமாக கொடுத்து அதுக்கும் என்ன செய்யலாம், முகஸ்துதி வராமலும் என்ன செய்யலாம், போகலாம். எனவே இது அதை குறிக்காத மிச்சம் பலகீனமான செய்தி. அதே போல் சுனனு திர்மிதில 1097 இலக்கத்தில் இந்த செய்தி வருது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரியாக. இந்த செய்தியும் வந்து என்னது மிகவும் பலகீனமான தாயிஃபான செய்தி. அதாவது இந்த 3 நாள், முதலாம் நாள் இப்படி, 2ஆவது நாள் இப்படி வரக்கூடிய அந்த செய்தி, இதுவும் பலகீனமான செய்தி. எனவே திருமண சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த செய்தியை பாருங்களேன். அதாவது ஒரு நிலம் விற்கிறாங்க, புகாரில் வர செய்தி இது. ஒரு நிலம் விற்கிறாங்க, அந்த நிலத்தை வாங்கினவர் ஏதோ செய்கிறதுக்கு தோண்டி பார்க்குறாரு, உள்ளுக்கு பெரிய புதையல் என்ன செய்யுது, தங்க புதையல் இருக்குது. உடனே வந்து அந்த வித்தவற்ற போகிற போய் சொல்கிறாரு, இது வந்து புதையல் ஏண்டையில, இது உங்களோட தான் புதையல், நீங்கள் நிலத்தை தான் எனக்கு விற்றீங்க, புதையலை விற்கலன்றார். அவர் சொல்கிறார், இல்லை நிலத்தை விற்றா புதையலும் சேர்ந்து அவங்களுக்கு வித்தாச்சு. பாருங்க அந்த ஈமாண்ட சப்ஜெக்டை. நம்ம என்ன சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் உங்களோட நேர்மையை பாராட்டுறேன் அப்படின்ட்டு புதையலை என்ன செஞ்சுருவோம், வாங்கி எடுத்துருவோம். இப்படி ஒரு இஹ்லாஸ் உள்ள மக்கள் இந்த காலத்தில் இருக்குமா இல்லையா தெரியாது, பொற்குவியலை வாங்கி எடுத்துருவோம். அல்லது அவர் என்ன செய்வாருன்னா, நிலத்தை வாங்கினா பொற்குவியலை சேர்த்து வாங்கினா, நிலத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு திருப்பி தந்துட்டீங்கன்னு அதை கேட்டு அது ஒரு சண்டை வந்துடும். இது 2 பேரும் சண்டை என்னன்னா, இது உங்களுக்கு தான், இல்லை இது வந்து என்னது, அதாவது மாறி மாறி இது உங்களுக்கு தாண்டி 2 பேரும் மாறி மாறி கடைசியில் இது வழக்குக்கு வருது. வழக்கு வந்தால் காதியார் பார்க்குறாரு, இது என்ன தீர்ப்பு சொல்லலாம் இருக்கு. அவர் சொல்றாரு, உங்க 2 பேருக்கு மகள் இருக்கான்னு கேட்கிறாரு. ஒருத்தருக்கு மகன் இருக்குது, ஒருத்தருக்கு மகள் இருக்குது. 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வைங்க, இந்த புதையல அவங்களுக்கு கொடுத்துருக்காரு.
2 பேர் திருமணம் முடிச்சு வச்சு புதையல் அது கொடுத்துருங்க தீர்வாயிரு, அதே மாதிரி செஞ்சாங்கன்னு வருது. இப்போ அவருடைய பார்வையில் இது ஏண்ட புதையல் இல்லை, இது பொண்ணுடைய புதையல், பொண்ணுட்டுக்காரர புதையல். சரியா? இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சா யாருக்கு ஹாஃப் வருது? இப்போ மகனுக்கு ஹாஃப் வருது. மகன் அதாவது பெண் வீட்டுக்காரோட பார்வையில் அவரோட புதையல் இல்லை, மகன் வீட்டுக்காரர் புதையல், இவங்களுக்கு ஹாஃப் வருது. அப்படி இருந்தாலும் கூட இது அங்கீகரிச்சா அது பெண் வீட்டு புதையலாக இருந்தால் அங்கீகரிக்கப்படுறதுக்கான இங்கே காரணம் விருப்பம். அவர் வந்து என்னது, அதாவது இந்த இடத்துல நிர்பந்திக்கப்படலை, இதை கொடுக்க நிர்பந்திக்கப்படலை, அவர் தான் வானாண்டு கணிக்கிறாரு. அப்போ எனவே நிர்பந்திக்கப்படலை, இவரும் வானாண்டு கணிக்கிறாரு. எனவே விருப்பம் ஒன்று இருந்தால் அதில் மார்க்க ரீதியாக என்னது ஒரு தவறு ஒன்று இல்லை என்பதுக்கு இந்த ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதில் தவறு இல்லை. மார்க்க ரீதியாக இதை தடை செய்கிறவங்க வந்து சும்மா காரணங்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மார்க்க இதில் நம்ம இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிற இதில் வந்து பிறந்து வாழ்கிற டைமில் என்ன செய்வோம், எங்களுக்கு என்ன இந்த சமுதாயத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டு சில ஊர்களுக்கு ஊரோ இது வித்தியாசப்பட்டிருக்கு, அதில் தான் நம்ம வளர்ந்துருப்போம். அதைத்தான் நம்ம குர்ஆன் சுன்னான்னு நம்ம பேசுவோம், அதான் மார்க்கம் பண்ணி நம்ம பேசுவோம். அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போதில் காரணம் குர்ஆன் சுன்னா உட்பட்ட எல்லா மக்களும் பேசுறதால அதை என்றைக்கு நம்ம ஆய்வு செய்கிறோமோ அன்றைக்கு பிழைன்னு பட்டு அது பிழைன்னு சொன்னால் வாபஸ் வாங்கின அர்த்தம் இல்லை. நாங்கள் வந்து எங்களை இப்போ தான் சரியான கருத்துக்கு வந்திக்கிறோம்னு அர்த்தம். ஏற்கனவே தெரியாமல் இருந்தோம், சரியான கருத்துக்கு வந்திக்கிறோம் அர்த்தம். எப்போ வாபஸ்ன்னு சொல்லணும்னா நாங்களாக வளர்ந்த பின்னால் ஒரு ஆய்வு செஞ்சு ஒன்றை சொன்ன பிறகு திருப்பி அது பிழைன்னு நம்ம சொன்னோம்னா அதை கருத்தில் என்ன செஞ்சிட்டோம், வாபஸ் வாங்கிறோம். இது அப்படி இல்லை, நம்ம அதில் தான் வளர்றோம், இது கூடாதுன்னு சொல்லி தான் வளர்றோம். அதுக்கு பின்னால் படித்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் எப்படி இது கூடாது அப்படி என்று சொல்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் என்ன செய்யலை, கிடைக்கல. அரபுலகத்திலேயோ மற்ற சலபறிஞர்கள் யாரும் ஒரு ஆளாவது என்னது இது கூடாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை. இப்போ பெரும்பாலும் எங்களுக்கு அதாவது தமிழ்நாடாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், மொரோக்கோவுடைய திருமண வளமைகள் இருக்குது. அப்போ ஆதாத் அல் மஹ்ரிபியா அப்படி என்று அது அலி ஃபர்கூஸ் ஒரு புத்தகம் எழுதுகிறார், மொரோக்கோ திருமண வளமைகள் அப்படி என்று சொல்லி எழுதுகிறார். அதில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வராரு. இப்போ இது சொல்கிற சந்தர்ப்பத்தில் கூட கூடாதுன்ற சப்ஜெக்டுகள் என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ முகஸ்துதி அப்படி என்ற அடிப்படையில் நடக்கிற ஆடம்பரங்கள் நடக்கிறது முதலாம் நாளில் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் ஆகலாம். எனவே இந்த அடிப்படையில் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதில் என்ன எந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யலை, காணலை. அதில் தவிர்க்கப்பட வேண்டியது இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்ன விஷயங்கள் என்ன செய்யணும், தவிர்க்கப்படணும். அதை தவிர்க்கப்பட்டால் விருந்தோம்பல், மக்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படி என்றது ஒரு தவறாக என்ன செய்யலாது, என்ன வர முடியாது. இது ஒரு பகுதி. அடுத்ததாக இந்த திருமணத்துடைய அந்த விஷயத்தில் இன்னும் நம்ம வந்து சாப்பாட்டுடைய அதாவது செலவு, சாப்பாட்டுடைய இது அது பகுதிக்கு நான் வரலை இன்னும். சரியா? அடுத்தது என்ன பார்ப்போம்னா திருமணத்தில் அதாவது ஹினா, அதாவது சஹீல் புகாரில் 5147வது இலக்கம், திருமணத்தில் பாடல் கூடுமா, இசை இல்லாத பாடல், அந்த சலங்கை இல்லாத அந்த என்ன சில் இல்லாத அந்த ரபான் அடிக்கிற தட்டுறது இது கூடுமான்னு கேட்டால் கூடும். திருமணம் வந்து கொஞ்சம் ஒரு கலகலப்பாக இருக்கிறது, அதாவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். திருமணம் ஒரு கலகலப்பாக இருக்கிறது, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ருபைய பின்து முஅவ்வித் இப்னு அஃப்ரா, இந்த ருபைக்கு திருமணம் நடக்குது. ஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகல ஹீன புனி அலை, எனக்கு திருமணம் நடத்த ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அடுத்த நாள் காலையில், திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில், ஃபஜலஸ அலா ஃபிராஷி கமஜ்லிஸிக மின்னி, நீங்கள் உட்கார்ந்து இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த ஃபிராஷில் விரிப்பில் செஞ்சுருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ மக்கள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. மின்னி ஃபஜஅலத் ஜுவைரியாத்துன் லனா, எங்களுடைய சின்ன பெண்கள், ஜுவைரியாத்துன்னா சில அதாவது அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, வேலைக்கார பெண், அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா துஃப் அடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து துஃப் அடிக்கிறாங்க. மன் குத்தில பி மின் ஆபா யோமு பத்ர், பத்ரில் கொல்லப்பட்ட எங்களை பெற்றோர்களை வந்து கவலைப்படு, அதை அவங்கள சொல்லி இப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரபான் அடிபட்டுக்கிட்டு இருக்குது, துஃப் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இது காலத்து அடி போகிற டைமில் சைத்தான் பாட்டுக்குள்ளே சைத்தான் வந்துடுவா தானே. ஒரு புள்ள சொல்லிட்டு வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை அறியக்கூடிய நபி எங்களில் இருக்கிறார் அப்படின்னு, நாளை என்ன நடக்கும் என்று அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் அப்படி அந்த பாட்டு போகிற இதில் அது வந்துட்டு ஃபகால தஇ ஹாதி, இதை சொல்ல வேண்டாம், இதை விட்டு விடுங்கள். வகூலி பில்லதி குந்தி தகூல், இதுக்கு முன்னால் சொன்னதுகளை என்ன செய்ய சொல்லுங்க என்ன. அப்போ அந்த இடத்துல துஃப் அடித்து பாட்டு படித்து கொண்டிருந்ததை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பெண்கள் வந்து துஃப் அடித்து பாட்டு படித்து கொண்டிருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யலை. அப்போ எனவே இந்த அடிப்படையில் ஒரு அது பெண் சின்ன பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி துஃப் அடித்து வரவேற்கிறதோ, அந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் பாட்டு படிக்கிறதோ, ஒரு பொதுவாக ஒரு அந்த மாதிரி நடைமுறைப்படுத்துறது மார்க்க ரீதியாக என்ன ஒரு பிழை உண்டு இல்லை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நடைமுறையில் என்ன செய்து தெரியுது. ஆனால் அப்படி ஒரு நடைமுறை இந்த இசை இல்லாட்டி பாட்டே இல்லை, என்ன இது சும்மா குறைக்கிற மாதிரி என்ன அந்த இசை இல்லாட்டி அப்படி சொல்லிடுவாங்க. இவனும் வந்து எக்கோவெல்லாம் வச்சு படித்தா தான் இவனுக்கு பாட்டு மாதிரியே என்ன செய்யுது இருக்குது. அதனால் இந்த நடைமுறை வந்து இன்றைக்கு எப்போ என்ன
சாத்தியம் இல்லை. அப்படியே மிஞ்சி போனால் என்ன செய்யலாம், ஒரு இந்த பூகாத்திர பாட்டுகள் அந்த முன்சீதுகள் இருக்கிறாங்களே இதுகளை கொஞ்சம் பாட்டுகளை போட்டு போய் கல்யாணம் செய்கிறாங்க, செய்யக்குள்ள அந்த பாட்டுகளை மட்டும் கொஞ்சம் என்ன அதை போட்டு விட்டீங்கன்னா பிள்ளைன்னு சொல்லலாது. அதானே அந்த மாதிரி அதாவது இசை இல்லாத அந்த அதுலேயும் சரியான ஆசை தான் அவங்களுக்கு, ஹம்மிங் போட்டு விளங்கிட்டா, இசை இல்லாட்டி ஹராமாயிட்டேன்னு கவலையில் விளங்கிட்டா அந்த ஹம்மிங்களை போட்டுக்கிட்டு எப்படியாவது அதை எடுக்க தான் பார்க்குறாங்க. பயானுக்கே என்ன செஞ்சிடறாங்க, ஹம்மிங் பின்னால் போட்டுடுறாங்க. மரணித்தார்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் இஸ்ஆதுன்றதுக்கு விளங்கிட்டா. இஸ்ஆதுன்னா அன்றைக்கு ரசூலான காலத்தில் சில பெண்கள் இருந்தாங்க, அளவைப்பதற்கான பெண்கள், அளவைப்பதற்கான பெண்கள். அது இந்த ரசூலா அந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்களே பெண்கள்கிட்ட, அந்த பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிற டைமில் இந்த அள வைக்கிற வேலை செய்யப்படான்னு ஒப்பந்தம் எடுக்கிறாங்க. அப்போது ரெண்டு பெண்கள் ஒரு பெண் நாங்கள் இப்படி தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், ஒரு வீட்டில் அள வைக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் செஞ்சு வர சொல்கிறாங்க ரசூலா, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரசூலா. அதோட அதுக்கு புறம் என்ன, அது இதுக்கு புறம் செய்யக்கூடாது அப்படின்னு. அது என்னன்னா அங்கே போய்த்து கவலை உண்டாக்குறது தானே. அவர் சும்மா உட்காந்துருப்பாரு, இவர் சாதாரண மனிதரா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே என்ன அவங்க உள்ளவெல்லாம் அழுக வந்துரு. சரியா, மற்ற பெண்களை பார்த்த மாதிரி உள்ள கணவர் அல்ல இவர். இந்த கணவரன்றே சொல்ல முடியாது, மனித தியாகி புனிதனோட அந்த பெண்ணுக்கு சும்மா என்ன செய்யும் அப்படி உருக்கமா அழுகவர். இந்த அழுக விஷயம் தான் இதுதான் இஸ்ஆத். இதெல்லாம் விரக்தி விட்டுறது, இதுக்கு பேரெல்லாம் விரக்தி விட்டுறது. இந்த விரக்தி விட்டுற வேலையை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கிறவனுக்கு அப்படியே அழுக வந்து வந்து விம்மி 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 அவன் சாகிற அளவுக்கு என்ன செய்வாங்க அதை சொல்லிக்கிட்டு ஒரு பிரயோசனம். இது இந்த டீமும் சேர்ந்தாலும் அப்போ யோசிச்சு பாருங்க, சம்பந்தம் இது ஒரு தொழிலாக செஞ்சுட்டீங்கன்னா சரியா, இதை தொழிலாக செஞ்சுட்டீங்கன்னா நம்ம நாடுகளில் இந்த வளம் இந்த பழைய அதை மூதாட்டிகளுக்கு வேற அங்கே ஜனாசாவா போய் உட்காந்து காத்து கத்து கத்துன்னு என்ன செய்யறது, அந்த வீட்டில் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, இது வாழ்க்கை அப்படி வாழ்ந்தவருமா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு அந்த வேதனை வர ஆரம்பிச்சு இவங்களும் அவங்கள கட்டி பிடிச்சி அழுகிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். இது குறிப்பிட்டால் அது என்ன வேதனை தெரியுமா, இந்த உலகத்தில் எல்லாமே மறந்து போகும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், எல்லாமே மறந்து போகும். சில விஷயங்கள் எங்களுக்கு மறக்கிறது விருப்பமிக்காது. எங்களுடைய நேசர்களுடைய மரணம் அவதை மறந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். ஒரு சின்ன பிள்ளை எங்களோட இருந்து மூத்தாயிக்கணும் வைங்களேன், அவதை மறக்கக்கூடாதுன்னு மனசு சொல்லும், ஆனால் மறப்போம். வணங்கிட்டா அதை என்ன நம்மளுடைய கையில் வாழ்ந்து வளர்ந்த புள்ள ஒரு மரணிச்சிட்டா உசுறு துடிச்சு போகும், ஒரு உசுரே போகிற மாதிரி இருக்கும். அந்த புள்ளையுடைய நினைவும் நாளைக்கு மறக்குமே என்றது மனுஷனுக்கு வேதனை. அந்த புள்ளையுடைய நினைவு நாளைக்கு மறந்து போகும், மறந்துதான் ஆகுமா மனிதன் அப்படி என்றது வேதனை. இந்த வேதனைக்காக வேண்டி வச்சுக்கிறது என்ன வேதனை, எனக்கு மறக்கப்படாது, ஓண்ட ஜொப் என்னடா வந்து அழுகிறது, அழுது என்னன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், நான் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படி. அதனால தான் ரசூலா சட்டம் போட்டாங்க, 3 நாளைக்கு மேலே கவலை வெளிப்படுத்தக்கூடாது. 3 நாளைக்கு மேலே உனக்கு உள்ளதுக்குள்ள வேதனைக்கலாம், உன்னோட செயல்பாட்டில் என்ன செய்யக்கூடாது, நீ எது வரட அத்தரை பூசிடணும், வாசனை பூசிடணும். அபு சுஃபியான்ட மரணம் வந்த உடனேயே ஹபீபா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, டக்குன்னு என்ன 3 நாளைக்கு பிறகு அழகான முறையில் உடுத்து வாசம் கேசெல்லாம் பூச்சிட்டாங்க ஹபீபா ரலியல்லாஹு. ஏன்னா அவங்களோட தந்தையை மரணிச்சா கணவனுக்கு தான் என்ன 4 மாதம் 10 நாள், கணவன் அல்லாத யாருக்கும் 3 நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு அவங்க அதை செஞ்சாங்கன்றத பார்க்குறோம். இது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இப்படித்தான், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். இந்த இஸ்ஆத்ன்றது இந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ள ஒரு அம்சம். பூகாத்திர் ஹமிங் விளக்கிட்டா, ஹமிங்கை போட்டு அந்த அதோட வந்து இந்த தவா காலத்தில் என்ன கவலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி என்ன மரணம் சம்பந்தமான அந்த இதுகள் எல்லாத்த ரசூலோட மரணம் அப்படி வரக்குள்ள கொஞ்சம் கவலையை கொஞ்சம் ஏத்துறதுக்காக வேண்டி ஹம்மிங்கை போடுறது. இந்த ஹம்மிங் போடுறது எனக்குன்னா அந்த இஸ்ஆத்தில் பேச்சு சேர்ற மாதிரி தான் விளங்குது. அந்த ரசூலாக அந்த பெண்களுக்கு இந்த வேலை செய்ய வேண்டாங்களே, உண்மையிலே சொல் தாக்கம் தான் தாக்கம். சொல்லணும், அந்த சொல்லினூடாக உங்களோட உள்ளத்தில் உணர்வு உண்டாகணும், அதனூடாக உங்களுக்கு கவலை வரணும். அதில் நீங்கள் இந்த மாதிரியான பின்னால் ஏதாவது என்ன கூட்டல் குறைத்தல்கள் ஏற்படுத்தி கவலை வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பயம் பண்ணாலும் அவனுக்கு கவலை வருது இல்லை, நீங்கள் என்ன அது பின்னால் பேக்ரவுண்டை காணாம சவுண்டு சரியா, அப்படி என்று தான் அது வரும். இந்த நடைமுறை வந்து பொருத்தமான ஒரு நடைமுறையே அல்ல அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதை சொல்ல வந்தேன்னா அந்த பெண்கள் அந்த மாதிரி துஃப் அடித்தார்கள், அந்த மாதிரி வேலைகள் செய்தார்கள் வினைட்டா, அப்போது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி. இது நம்ம இன்றைக்கு வந்து இப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுடைய இதெல்லாம் குறைவு, இசையோடு தான் செய்ய பார்ப்பாங்க. இப்போ இந்த இன்ஷாத் அதாவது இந்த முன்ஷித்கள் வந்துக்கிறதா அந்த பாட்டுகளை போட்டு சரி, மார்க்கத்தில் என்னது ஒரு பிழை இல்லை, இசை இல்லைன்னா மார்க்கத்தில் என்ன பிழை இல்லை, அது சாதாரணமான சந்தோஷமான ஒரு பாடல்களை போட்டு செய்கிறது பிழை இல்லை. இந்த மாதிரி கட்டத்தில் இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களில் உண்டு இடத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கல்யாணத்தில் வந்து சேவிஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து அந்த சகன விளம்புவாங்க. இப்போ நான் சாப்பாட்டுடைய செலவு ஏற்பாடு இதை ஒன்றும் பேசலைன்னா அது அடுத்த கட்டம் வலிமாவுடைய 3வது பாகத்தில் தான் என்ன செய்யும், அதனுடைய செலவினங்கள் வலிமா எப்படி இருக்குன்னு எத்தனை பேருக்கு யார் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் நான் அதை ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் அதுக்கான எனது ஆடை அலங்காரங்கள் எல்லாம் இப்போ இதில் வந்து அதாவது அந்த சேவிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்களே அந்த சபையில் வந்து அந்த அதை விளம்பரம்னு சொல்கிறது அந்த சாப்பாடுகளை விற்கிற இதை பொறுத்த வரைக்கும்
அது ஒரு ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் அந்த கணவன் மனைவி அதை செய்வதை ஒரு ஹிதுமத்தான் நினைச்சாங்க. இன்றைக்கு மனைவி அந்த இடத்து விட்டு எழும்புறா, அது ஒரு அடக்கமில்லாத பெண்ணாக பார்த்துருவாங்க. வழங்கிட்டா இப்போ மனவரையில் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த பெண் எலும்பி வந்து சாப்பாடெல்லாம் விளம்பினான்னு வைங்களே, என்னம்மா இது இந்த நாளில் போய் அடக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளுது. ஏன்னா அந்த இடத்துல குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கணும். விளங்கிட்டா அவங்க எப்படி இருந்தாலும் சரி அன்றைக்கு என்ன செஞ்சிடணும், குனிஞ்ச தலைமை பூ என்னது அந்த அந்த அந்நியர்களோட பழக்கம் ஒன்று இருக்குது, அதை பெரிய பூக்கொத்தோடு என்ன செஞ்சுருவாங்க கொடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த பூவை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அதில் என்னது அதுலேயும் ஒரு லக்ஸரி காட்டுறாக்கள்லாம் இருக்குது. அது அந்த எங்கேருந்து எடுத்து வந்த பூ தெரியுமா, இது இட்டாலியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு, இது மிலானோலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு இது கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆடம்பரத்தில் உள்ள விஷயங்கள். அது எப்போ வீண் விரயம் ஆக மாட்டேது அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த பெண் வந்து ஹிதுமத்து செய்கிறது. மணப்பெண் இமாம் புகாரி தலை போடுறாரு, மணப்பெண்ணே சேவை செய்யலாமா ஒரு தலை போடுறாரு. அந்த திருமண விருந்தில் வந்து மணப்பெண்ணே அதாவது என்னது பகிர்றது, அவங்களுக்கு பங்கு இந்த வேலை செய்யலாமா அப்படின்ற தலைப்பில் சஹீல் புகாரில் 5176வது இலக்கம் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தஆ அபு உசைத் சாயிதி, அபு உசைதின் சாயிதி, அபு உசைத் அப்படின்னு நபித்தோழர் திருமணம் முடிக்கிறார். ஃபி உர்சிஹி அவருடைய கல்யாணத்தில் ரசூலுல்லாஹ்களை அழைக்கிறாங்க. வகானத் இம்ரஅத்துஹு யௌம இதின் ஹாதிமஹும் வஹியல் அரூஸ், அதாவது அவருடைய மனைவிதான் அன்றைக்கு சேவை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஹாதிமாக இருந்தாங்க. அந்த திருமண ஹிதுமத் செய்யக்கூடியவங்களா யார் இருந்தாங்க, அவருடைய மனைவி. ஆனால் அந்த ஹதீஸில் இன்னொன்று சேர்ந்து வருது, வஹியல் அரூஸ், அவதான் மணப்பெண் அப்படின்னு. ஏன் தெரியுமா வருது, அன்றைக்கு ஒரு மனைவி இல்லையே, பல மனைவி மாதிரி இருப்பாங்க. அதனால இன்னொரு மனைவி சேவை செஞ்சுன்னு விளங்கிடக்கூடாதுக்காக வேண்டி வஹியல் அரூஸ், மணப்பெண்ணான அவது மனைவி, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சேவைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க செய்தார்கள். கால சஹல் ததுரூன மா சக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்களுக்கு அவங்க என்ன ஊட்டினாங்கன்னு தெரியுமா, அதாவது குடிக்க கொடுத்தாங்கன்னு தெரியுமா. அன்காத் லஹு தமராத்தி மினல் லைல், இரவுல ஈத்தம்பழங்களை அதாவது ஃபீ தௌர் ஒரு தௌரில் என்ன செஞ்சாங்கன்னா ஊற போட்டாங்க. சட்டியில் ஒரு பாத்திரத்தில் ஊற போடுறாங்க. ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் அந்த சாற்றை என்ன செஞ்சாங்க, அந்த சாரை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா பழச்சாறு இஸ்கார் போதை சம்பந்தமாக நாங்கள் அந்த மறுப்பில் பேசிப்போம். இல்லைங்களா, போதை ஏற்படுத்தல் என்பது பழத்துலேயும் தான் என்ன செய்யறது நடக்கிறது. அப்போ அது தண்ணியில் ஊற வச்சு குறிப்பிட்ட சட்டிகளில் ஊற வச்சு திறந்து வைக்கிற டைம், இதை வச்சு அந்த போதையுடைய தன்மை இஸ்கார் வந்து வேகமாக எல்கோஹோலிக் தன்மை உருவாகும். அது ஒரு நாள் 2 நாளில் உருவாகும். அதுக்கு பிறகு எப்போ ரசூலுல்லாஹ் குடிக்காமல் விடுவாங்கன்ற சட்டங்கள் இருக்குது. இதில் முந்தைய நாள் ஊற வச்சு அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. அந்த சாரை என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃப்ரூட் ஜூஸ் அவ்வளோதான். இல்லைங்களா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தவங்க சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவ தான் என்ன செஞ்சா கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு விளங்கு. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னா, ஒரு பெண் நல்ல சரியான மார்க்க ஆடையோடு இருந்து விருந்தாளிகளும் மார்க்க கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களே அந்த விருந்த பங்குறதுல மார்க்கத்தில் என்ன எந்த விதமான தடையும் இல்லை. இது முக்கியமான நிபந்தனை. அவங்க மார்க்க விளக்கம் உள்ள நல்ல மக்களாக இருக்கணும், அதாவது தீன பேன்றவங்களாக இருக்கணும். இந்த பெண்ணிட்டையும் தீன் என்ன செய்யணும் இருக்கணும். அதே தீன் இருந்தது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தீனை கடைபிடிச்சிருக்கணும். அபாயா போட்டு தீன் இருக்கே அபாயம் இல்லாமல் இருக்கேன், நாங்கள் தீனுக்கு தானே அபாயம் இல்லாமல் என்ன அப்படி இருக்கிறேன். தீனை கடைபிடிக்கிறவாங்க தான் அபாயோட. சில டைம்ல அவங்களோட தீன் பற்றி இல்லாமல் வெறும் அபாயா மட்டும் என்ன செய்யாது, அந்த இடத்த போதா. இது யாருக்கு அந்த விளக்கம் இருக்கணும், கணவருக்கு சகோதரர்களுக்கு விளக்கிட்டா அந்த விளக்கம் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் அப்படி செய்யறது மார்க்க ரீதியாக ஒரு இது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் செய்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் புகாரில் பார்க்குறோம். எனவே இந்த விளம்புதல்ல அதில் எல்லாம் இன்றைக்குள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த காலத்து பெண்களை விட கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சிடுறாங்க, எழுப்பி வேலை செஞ்சிடறாங்க, பேசிடுறாங்க, மாமியாரோட பேசிட்டு அப்படி நடக்குது. அதெல்லாம் என்ன இந்த காலத்து பிள்ளைகள்லாம் என்னது கெட்டு போன மாதிரி என்ன அப்படி அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க உற்சாகமாக இருந்தாங்கன்னா மார்க்க ரீதியாக எந்த பிள்ளையும் இல்லை. அப்படியே அங்கே உட்காந்துட்டீங்கன்னு அவசியமும் என்ன இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் என்ன அக்கத்திரிக்கா பண்ணி போட்டு தனியாக அனுப்பி வச்சிருக்காங்க ஜெர்மனிக்கு கனடாக்கு. மணப்பெண் மட்டும் தனியாக என்ன செய்கிறா போகிறா, வாழ்க்கையில் ஏர்போர்ட்டை கண்டதும் இல்லை, விளங்கிட்ட பாஸ்போர்ட்டை கண்டதும் இல்லை, விசா கண்டதும் இல்லை. மணப்பெண்ணை அப்படியே அனுப்பி வச்சிடுறாங்க கனடாவில். என்ன அப்போ தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்ன்றதுக்காக அனுப்பி விடுறோம். நடக்க தானே செய்யுது. அப்போ அதெல்லாம் அங்கீகரிக்க முடிஞ்சவங்களுக்கு இது அங்கீகரிக்கலாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் இது பிழை இல்லை, அது பிழை மகரம் இல்லாமல் போகிறது. இது என்ன பிழை இல்லை. அந்த இடத்துக்குள்ள அவர்களே பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக சேவை செய்யக்கூடியவர்களாக எழுப்பி பேசுறதெல்லாம் ஒரு பிழை இல்லை. அந்த இடத்துலயே உட்கார்ந்து டீக்கணும்ன்றது வளமை. அந்த வளமையும் மார்க்கத்துக்கு முரண் இல்லை. அவங்க எழுப்பி சேவை செஞ்சா அது ஒரு பிழையும் இல்லை. கணவனை சேவை செய்ய விட்டிக்கிறாங்க தானே, அங்கே ஆண் என்ன செய்கிறான்டா, பெண்கள் ஆணுக்கு மத்தியில் எல்லா வேலையும் செய்ய தான் செய்கிறான். எடுங்க குடிங்க அப்படியெல்லாம் சொல்ல, வாங்க வெல்கம் பண்ண எல்லாம் செய்கிறான். பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த உட்கார வச்சுக்கிற இது இருக்குது. பிழை இல்லை, அது ஒரு கலாச்சாரமாக எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற மார்க்க ரீதியாக பிழை இல்லை. அதே நேரம் அவர்களே அவங்கள்ட்ட இயற்கையான ஒரு வெக்கத்தன்மை ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் அவங்களே தைரியமாக செய்வாங்க இருப்பாங்க. வலிமா வந்து ஒரு கிழமைக்கு பூர்வ கொடுக்குற வலிமாவாக இருக்கலாம், சில பொழுது 2 கிழமை பூர்வ கொடுக்குற வலிமா இருக்கலாம், அக்கது நிக்கா எப்பயோ நடந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் என்ன பல காரணங்களால் அவங்க அந்த மாதிரி பண்ணுறக்கூடியவர்களாக இருக்கலாம்.
இப்போ இவங்களை முடிச்சவங்க கூட இதில் அபு செய்த முடிச்சவங்க கூட ஒரு விதவை பெண்ணாக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஏற்கனவே திருமண அனுபவங்கள் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். எனவே இதில் மார்க்க ரீதியாக இது தடை இல்லை என்பதற்காக இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, இந்த தலைப்பை என பதிவு செய்திருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இந்த திருமணத்தை பொறுத்தவரையிலும் அதாவது செலவினங்கள், திருமணத்துடைய செலவினங்கள், அந்த திருமணம் எப்படி அமைய வேண்டும், அதனுடைய அதாவது என்ன அதாவது இந்த அதுக்கு அழைக்கப்படுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அந்த திருமண அலங்காரங்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.